அண்ணன் என்ன பேசுவார்னு உண்மையிலே எங்களுக்கு யாரும் தெரியாது. அவருக்கு தான் தெரியும். அவருடைய இதயத்திலிருந்து பேசுவார். பேச்சில் 2 வகை. மூளையில் இருந்து பேசுவது, 2 இதயத்திலிருந்து பேசுவது. முதல் வகை மூளையில் இருந்து பேசுவது கருத்துக்களை உண்டு விழுங்கி உண்டு செரித்து வெறும் இலக்கங்களை சொல்லி வெறும் அடுக்குமுடிகளை மயக்குமுடிகளை சொல்லி மக்களை மயக்கும் விதமாக பேசுவது, மூளையில் இருந்து பேசுவது. நம்ம தலைவர் இதயத்திலேருந்து பேசுவாருங்க. ஃப்ரம் த ஹார்ட் டு த ஹார்ட் பேசக்கூடிய மாஸ் லீடர் அவர் சொல்கிற ஒரு குட்டி கதையை ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துகிறோம். அவர் சொல்லக்கூடிய ஒரு சின்ன வாக்கியம் அரசியல் உலகத்தினுடைய கருப்பொருளாக அடுத்த பல மாதங்களுக்கு மாறிவிடும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அழகாக சொல்கிறீங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி அதை நீங்கள் படிச்சிங்களா, மனப்படம் பண்ணிங்களா, நிக்குறு போட்டிங்களா? ஒன்றுமே இல்லை. ஒரு தலைவர் ஒரு மேடையில் சொல்கிறாரு, கடைக்கோடியில் இருக்கிற மக்கள் அதை ரிப்பீட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த 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 ஸ்பீச் மாஸ் ஆடியன்ஸுக்கும் போய் சேரணும், அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் போய் சேரணும்னா அதுக்கான ஒரு டிப்பிக்கல் டெஃபினேஷன் நம்ம லீடர் தான். ஸோ உண்மையிலே அவர் என்ன பேசுவார்னு எனக்கும் தெரியாது. ஆனால் என்னெல்லாம் பேசுவார்னு நம்ம கூட இருக்கிறதால ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு பெரிய திருப்புமுனை பேச்சாகத்தான் அது இருக்கும். அந்த மேடையில் அவர் பேசுவதை கேட்பதற்காக, நேரில் பார்ப்பதற்காக பெரும் ஜனத்திரள் அங்கே வராங்க. அத்தனை பேரும் வருவது அவருக்காக தான். நான் ஒன்றுமே கிடையாதுங்க. என்னுடைய லைஃப்பில் விஜய் சார் பேரை நீக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அவர் தமிழ் பேச்சுங்கள் மூச்சு வெற்றியாளர், அத்தனை 1000 பேர் அத்தனை லட்சம் பேரை தோற்கடித்தார், அவர் சோஷியல் மீடியாவில் வந்தார், சினிமாவில் வந்தார், டிவியில் வந்தார். ஒன்றுமே இல்லைங்க. இது எல்லாமே ஒரு மடு. அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பேரோடு வந்த பிறகு தான் இன்று நான் இருக்கிற இந்த இடம் இருக்குல்ல, இப்படி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி கால் மேலே கால் போட்டு நான் உட்காடுறேன்ல, இது என்னுடைய பரம்பரையினுடைய கனவு. சாதாரண ஆள் நான். என்ன மாதிரி தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு தொழிலாளி. என்ன மாதிரி தான் சாதாரணமாக ஒரு ஊரில் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளிக்கு மகனாக பிறந்தவர். அவங்க இன்றைக்கி மாவட்ட செயலாளர், இவர் இன்றைக்கி மாவட்ட செயலாளர், இன்றைக்கி நான் கொள்கை பரப்பு செயலாளர். வெறும் பேச்சில் கிடையாது, களத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதர். அதனால் அவர் பேச்சும் தரமாக இருக்கும், செயலும் தரமாக இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமாக இருக்கும். ஓகே, இந்த பாரபத்திக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாரபத்தி மதுரை பார்டருக்குள்ளே வருது. ஆனால் தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா மக்களவை தொகுதி விருதுநகர் தொகுதியில் வருது. விஜயகாந்த் அவர்கள், மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்கள், அவர் பிறந்தது விருதுநகரில், அவர் வளர்ந்தது மதுரையில். அப்போது கோஇன்சிடெண்ட்டாக வருதா, இல்லை விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு நன்றி, இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா விஜயகாந்த் விஜய் அவர்கள் ஓன் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படியே இல்லை. கேப்டனை பிடிக்காதவங்க யாருங்க? யாராவது காட்டுங்க கேப்டன் இன்னைக்கு விமர்சனம் செய்கிறவங்க. அவர் ஆக்டிவாக இருந்தப்போ அவரை கடுமையாக விமர்சனம் செஞ்சு ட்ரால் பண்ணி அந்த பிம்பத்தை உடைச்சானுங்க பாவிங்க. இன்றைக்கி அதை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேப்டனை யாருமே ஓன் பண்ண முடியாது. அவர் தேமுதிகவினுடைய சொத்து. அவங்க அந்த அம்மா பிரேமலதா அம்மா இன்றைக்கி பெண் தலைவர்கள் ரொம்ப அபூர்வம் அரசியலில். அவங்க ஆக்டிவாக செயல்படுறாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். கேப்டன் சொன்ன உடனே ஐயோ இதுக்கு அழாமல் பேசணுமே நினைக்கக்கூடிய ஆள் நான். தானத்திலே சிறந்ததான அன்னதானம். அவர் மறைந்து சில மாதங்கள் கழித்து நாங்கள் பத்திரிகையாளர்களாக அங்கே போயிருந்தப்போ கூட கேட்டோம், இவ்வளோ நாளாச்சு இன்னும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, கேப்டன் தான் இல்லையேனப்போ யோசிக்காமல் அந்த அம்மா பதில் சொன்னாங்க. அவர்லன்னா என்னங்க, நான் இருக்கனே, அதனால் நான் இருக்க வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் என் பசங்க போடுவாங்க. அது தானாக அப்படி செய்யக்கூடியவங்க வெகு அபூர்வமான மனிதர்கள். செவாலியர் சிவாஜி கணேசன் இறந்த இறுதி யாத்திரை நிகழ்ச்சியில் துண்டு எடுத்து அத்தனை பேர் அடித்து அவர் அந்த சலசலப்பை ஏற்படுத்தலைன்னா, அது பரபரப்பை ஏற்படுத்தலைன்னா அன்று மரியாதையாக அந்த இறுதி யாத்திரை நடந்திருக்காரு. ஆனால் நல்லா கவனிங்க, அந்த வீடியோ என்னமும் இருக்குது, ஒருத்தர் மேலே கூட அந்த துண்டு படாது. ஆமாம், துண்டால் அடிக்க தெரிஞ்சு கையில் அடிக்க தெரியாதா? அவர் கையை பார்த்துருக்கீங்களா? பல முறை நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் கையை அப்படி இருக்குங்க. ஆனால் அடிக்கிற மாதிரி பண்ணுவார். கம்பீரமான ஒரு ஆள், கம்பீரமான ஆள், என்ன மனிதர். ஆனால் அவருக்கு என்னெல்லாம் நெருக்கடி கொடுத்தாங்களோ, என்னெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த பத்திரிகைகள் இன்னும் உயிரோடு இருக்காங்க. கேப்டன் நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக உயிரோடு இல்லை, அவரை எவ்வளவு சிறுமைப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட அதே நெருக்கடியை எங்களுக்கும் தராங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். எங்கள் விக்ரவாண்டி வீசாலை மாநாட்டில் நம்ம தலைவரே சொன்ன மாதிரி நாங்கள் பல பேர்கிட்ட பாடம் கற்றுக்கொண்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கள் அண்ணன்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன நெருக்கடியெல்லாம் தந்தாங்களோ அதை பார்த்து தான் வந்திருக்கிறோம். மற்றபடி அவரை நாங்கள் யாருமே ஓன் பண்ண முடியாது. அவர் தேமுதிகவினுடைய சொத்து, இந்த தமிழ் மண்ணின் சொத்து, இந்த மண்ணின் மைந்தர். அவருடைய புகழ் நிச்சயமாக நிலைத்திருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மற்றபடி இது கோஇன்சிடென்ஸ் தான். 25 கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டும் பிறந்த நாள், என்னுடைய மகன் பகத்சிங்குக்கும் அன்றைக்கி தான் பிறந்த நாள், திருமுருக கிருபானந்த வாரியர் சுவாமிகளுக்கும் அன்றைக்கி தான் பிறந்த நாள். அது ஒரு நல்ல நாள்.